பட்டினி, ஆனால் பட்டினி இல்லை. இரைப்பையின் கொள்ளளவு சுமார் 900 மில்லி லிட்டர் மட்டுமே. 2/3 அளவுக்கு சுமார் 600 மில்லி லிட்டர் அளவுக்கு மட்டுமே இரைப்பையை நிரப்புவது நல்லது. வயிறு முட்ட சாப்பிட்ட நாளன்று நாம் பட்ட அவதியை நாம் நன்கு அறிவோம். இரைப்பையை நிரப்ப அதிக வால்யூம் தரும் உணவுகளான காய்கறிகள், கீரை, பழங்கள் பலனளிக்கும். ஏனெனில் அவற்றில் நார் சத்து மிகுந்துள்ளதனால் நம்மால் சீரணிக்க இயலாது. அதனால் நமது இரைப்பை நிரம்பும். அதிக சக்தி தரும் உணவுகளை குறைத்து உண்ண வேண்டும். ஹை வால்யூம் உணவுகளை அதிகமாகவும் டென்ஸ் கலோரி உணவுகளை குறைவாகவும் உண்டால் வயிறு நிறையும். ஆனால் கலோரி எனப்படும் சக்தி குறைவாகவே கிடைக்கும். கலோரி எனப்படும் சக்தி குறைவாக கிடைப்பதால் பட்டினி மாதிரி தோன்றும். வால்யூம் எனப்படும் இரைப்பையின் கொள்ளளவு நிறைவதால் இதனை பட்டினியாக கருத முடியாது. ஆம், கலோரி வைஸ் பட்டினி, வால்யூம் வைஸ் பட்டினி இல்லை. நாள் ஒன்றுக்கு சராசரியாக 2000 கலோரி சக்தி நமக்கு தேவைப்படும் பட்சத்தில் அதே அளவு கலோரி உணவுகள் உட்கொண்டால் உடல் எடை கூடாது, குறையவும் குறையாது. உடல் எடையை குறைக்க விரும்புவோர் ஹை வால்யூம் உணவுகளை அதிகரிக்க வேண்டும். கலோரி மிகுந்த உணவுகளை குறைத்து கொண்டால் பலன் தரும். ஆம், பட்டினி மாதிரி பட்டினி. கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன் டயட் மூலம் உடலின் சர்க்கரை அளவு சீராகும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சீராகும், இரத்த அழுத்தம் சீராகும், ட்ரைகிளிசரைட்ஸ் கொலஸ்ட்ரால் அளவுகள் சமநிலை அடையும், மூளை திறன் அதிகரிக்கும், நரம்புகளின் தேய்மானம் தடுக்கப்படும், வளர்சிதை மாற்றம் சிறப்பாக செயல்படும், குரோத் ஹார்மோன் அளவு அதிகரித்து உடல் நலன் மேம்படும், வாழ்நாள் அதிகரிக்கும், புற்றுநோய் வராமல் தடுக்கப்படும். இந்தியர்களுக்கான பாடி மாஸ் இண்டெக்ஸ் 23க்கும் கீழே வைத்துக்கொள்வது நல்லது. இம்மாதிரியான உணவு முறை இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸை 23க்கும் கீழே வைத்துக்கொள்ள மிகவும் பயன்படும். இரைப்பையை நிரப்ப வேண்டும் ஹை வால்யூம் உணவுகளால், கலோரி மிகுந்த உணவுகளால் அல்ல. முயற்சி திருவினையாக்கும். முயற்சி செய்து பார்க்கலாமா?